ஆன்மீக அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் என்னுடைய யூடியூப் சேனலில் வரவேற்கல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு கோவிலினுடைய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த திருவண்ணாமலை கோவிலோட பிரம்மாண்டமான வரலாறுகள் பற்றி தான் இந்த பதிவு முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமான் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? நம்மளை படைச்சவரும் அவர் தான், நம்மளை காக்கிறவரும் அவர் தான், நம்மளை அழிக்க போகிறவரும் அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பழமொழிகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய திருத்தலமான திருவண்ணாமலை நம்ம எல்லோருக்கும் தெரியும். திருவண்ணாமலை கோவில் சிவபெருமானுக்கு எவ்வளோ முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயம் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த கோவில் ஒரு நாள் 2 நாள் பழமையான கோவில் கிடையாது. 1000 ஆண்டுகள் பழமையான அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னு தான் இந்த கோவிலை நாம் சொல்லுவோம். நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மலை, அந்த மலையிலேயே சிவபெருமானுடைய மலை தான் மிகப்பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த மலை, பக்தர்களால் நம்பப்படுற ஒரு புனிதமான தலம் தான் இந்த திருவண்ணாமலை கோவில். நான் முன்னவே சொன்னது போல் 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட கோயில் இந்த திருவண்ணாமலை கோயில். நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்கள், 1000ற்கும் மேற்பட்ட சிற்பங்கள், அது மட்டும் இல்லாமல் 217 அடி உயரத்தில் இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் மட்டுமே இருக்கும். இந்த கோவிலுக்கு வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிற கிரிவலம் நடக்கும். இது வருடந்தோறும் மற்றும் கிடையாது, மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமிகளில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க. அது எவ்வளோ தூரம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 14-15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த கோவிலை சுற்றி பௌர்ணமி அப்பையும் கிரிவலம் வருவாங்க. இது எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு திருத்தலம் தான் இந்த திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை பற்றின புராண வரலாறுகளும், மன்னர்களோட பங்களிப்பு, இந்த பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, அதே போல் கிரிவலம், கார்த்திகை தீபம், இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் திருவண்ணாமலை ஏன் இவ்வளோ சிறப்பு பெற்ற கோயில் அப்படின்னா, பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக போற்றப்படுறதான் இந்த திருவண்ணாமலை. பஞ்சபூதங்கள்னால் நம்ம எல்லோருக்குமே தெரியும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது 5 தான் பஞ்சபூதங்கள்லையும் சொல்லுவோம். அதில் நெருப்பை அக்னியாக பிரதிபலிக்கிற தலமாகவும் திருவண்ணாமலை கருதப்படுது. இங்கே உள்ள அனைத்து இறைவன் அருணாச்சலேஸ்வரரும் அண்ணாமலையார் அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் இறைவி யார் அப்படின்னா உண்ணாமுலை அம்மன் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதனால தான் திருவண்ணாமலை ஒரு சாதாரண சிவத்தலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை முழுவதுமே சிவலிங்க வடிவமான கோவிலும், அந்த அருணாச்சலேஸ்வரருடைய திருவுருவமுமாக தான் பக்தர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்த அந்த பிரம்மாண்டமான கதையை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ இந்த தலத்தில் மிகவும் பிரபலமான புராண கதைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படின்ற விவாதம் ஏற்பட்டப்போ இந்த தலத்தை புராண கதை தான் கூறுது. அப்போ சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி என்ன சொல்கிறான்னா, இதோட முடிவும் தெரியாது, தொடக்கமும் தெரியாது, ஒரு மிகப்பெரிய நெருப்பு தூணாக தோன்றியவர் தான் இந்த சிவபெருமான். இந்த நெருப்பு தூணினுடைய அடிமையோ முடிமையோ யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவரே இதில் பெரியவர் அப்படின்ற ஒரு சவாலை வச்சு தான் இந்த புராண கதை கூறுது. விஷ்ணு வாரக வடிவமாக எடுத்து கீழே போயிட்டாரு. பிரம்மா அன்னப்பறவை வடிவமாக எடுத்து மேலே போயிட்டாரு. அதனால தான் அந்த நெருப்பு தூணோட தொடக்க கதை முடிவும் 2 பேராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை. எல்லையற்ற அந்த ஜோதி வடிவம் தான் அருணாச்சலர் அப்படின்ற தல புராணமாக விளக்கப்படுறாங்க. இந்த கதைக்கு பின்னால் கார்த்திகை தீபம் ஆன்மீக அடையாளத்தோட தொடர்புடையதாக கூறப்படுது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், வருடந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை மலையில் தான் ஏற்றப்படும். அந்த திருவண்ணாமலை தலத்தில் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் விளக்கு அனைவருடைய வீட்டிலையுமே நம்ம ஏற்றப்படுவோம். இந்த கோவிலோட உண்மையான வரலாறு எப்போ தொடங்கினது அப்படின்னா, புராண கதைகளுக்கும் வரலாற்று ஆதாரங்களுக்கும் வித்தியாசமாக இருக்குது. புராண மரபு இந்த தலத்தை மிக பழமையான தலமாக கூறப்படுது. ஆனால் கல்வெட்டுகள் நமக்கு உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னா, கட்டிட வரலாறு, அதாவது கிபி 19ஆம் நூற்றாண்டில் சோழ காலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கட்டிடத்தோட வரலாறுகள் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை கோவில் படி
இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் எல்லாமே வந்து முற்காலத்தில் சோழர் காலத்தில், அதாவது 9ஆம் நூற்றாண்டில் கட்டுமான பணிகளில் வந்து இருந்ததா இதில் எல்லாம் வந்து காட்டப்படுது. அதுக்கு பின்னாடி வந்து சோழர்கள் வந்து ஹோய்லர்கள், விஜயநகர மன்னர்கள், அதுக்கப்புறம் இந்த நாயக்கர்கள் இவங்கெல்லாம் வந்து பல பேர் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த கோயில் இருந்த காலங்களில் வந்து ஆட்சி பண்ணி இதை வந்து விரிவுபடுத்துறதுக்காக முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த பிரம்மாண்ட கோவில் ஒரே ஒரு மன்னரால் ஒரே ஒரு காலத்தால் கட்டப்பட்டது கிடையாது. பல மன்னர்களால், பல அரசர்களோட பங்களிப்போட இது வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இதில் சோழர்களோட பங்களிப்பு பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சோழர்கள் காலத்தில் திருவண்ணாமலையில் முக்கியமான சிவத்தலமாக வந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தது. கோவில் கல்வெட்டுகளில் வந்து நிலங்கள், அதே போல் கால்நடைகள், விளக்குகளுக்கான எண்ணெய், இது போன்ற பல தானங்கள் மற்றும் கொடைகள் வந்து அந்த கோவில் முன்பாக வழங்கப்பட்டு வந்தது வந்து கூறப்படுறாங்க. இதிலேருந்து அந்த காலத்திலேயே வந்து கோயில் வந்து ஒரு முக்கியமான சமய, அது போல் வந்து சமூக மையமாக இருந்ததை வந்து நம்மளால் அறிய முடியுது. அதே போல் அப்பர், சம்பந்தர் இது போன்ற நாயன்மார்கள்லாம் வந்து திருவண்ணாமலையை வந்து பாடியிருக்காங்க. அதே போல் வந்து திருவண்ணாமலையை பாடிய தேவார பதிகங்கள் காரணமாக வந்து இந்த தலம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்ற பெருமையும் வந்து பெற்றிருக்கு. இந்த கோவிலை வந்து பிரம்மாண்டமாக மாற்றிய விஜயநகர மன்னர்கள், இந்த கோயிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக மாற்றியவங்க வந்து விஜயநகர மன்னர்கள் தான். என்னதான் வந்து சோழர்கள் காலத்தில் அவங்களே ஆண்டிருந்தாலும் இந்த கோயிலை பிரம்மாண்ட தோற்றத்தில் விஜயநகர பேரரசினருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. குறிப்பாக வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்து கோயில் வந்து பெரிய அளவில் கட்டுமானம், அதுபோல் விரிவாக்க பணிகள் இது எல்லாமே நடந்துட்டு வந்திருக்கு. கோவிலோட வளாகம் வந்து சுமார் 26 ஏக்கர் வந்து பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து 1000த்திற்கும் மேற்பட்ட சிற்பங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம், 1000த்திற்கும் மேற்பட்ட சிற்பங்கள், அதே போல் 450ற்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள், பல சன்னதிகள், மண்டபங்கள், தீர்த்தங்கள், அதுபோல பிரம்மாண்ட கோபுரங்கள் இதெல்லாம் இருக்கிறது வந்து திருவண்ணாமலை மாவட்ட அரசு தலமாக வந்து இது வந்து குறிப்பிடுது. அதே போல் இங்கே இருக்கிற 2217 அடி ராஜகோபுரம், இது வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கோயிலில் மிக பிரம்மாண்டமான அடையாளமாக இதுதான் கருதப்படுது. அது வந்து கிழக்கு ராஜகோபுரம். இதோட உயரம் வந்து சுமார் 217 அடி. இந்த ராஜகோபுரத்தின் கட்டுமானம் வந்து விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்து தொடங்கப்பட்டு அதுக்கு பின்னாடி வந்து நாயக்கர் காலத்தில் நிறைவு பெற்றதாக வந்து வரலாற்று செய்திகளால் கூறப்படுது. ஒரு கோபுரம் வந்து இவ்வளோ உயரமாக இருக்கிறது மட்டும் பிரம்மாண்டம் இல்லை, அந்த காலத்தோட நவீன இயந்திரம் இல்லாமல் மிகப்பெரிய கற்கள், அதே போல் செங்கல்கள், சிற்ப வேலைப்பாடுகள் இதோட வந்து இத்தகைய கட்டுமானத்தோடு உருவாக்கியிருப்பதே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால தான் வந்து திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை பார்க்கும்போது நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலை திறமை வந்து எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குன்றதை நம்மளால் உணர முடியுது. திருவண்ணாமலையினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஆயிரங்கால் மண்டபம். கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான கட்டடங்களில் ஒன்று தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம். இந்த மண்டபம் வந்து விஜயநகர கால கட்டிடக்கலை மரபோட தொடர்புடையது. தூண்டுகளில் காணப்படுற சிற்ப வேலைப்பாடுகள், யாழி இது போன்ற உருவங்கள், அது மட்டும் இல்லாமல் கட்டுமான நுட்பங்கள், அந்த கால சிற்பிகளின் திறமை இதெல்லாம் வந்து வெளிப்படும். இந்த கோவில் வந்து வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லை, தமிழர்களோட வரலாறு, சிற்பக்கலை, கட்டிடக்கலை இது எல்லாம் வந்து ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக தான் வந்து அமையுது. இதில் இந்த கோவிலினுடைய எல்லாத்தையும் விடையும் விசேஷம் அப்படின்னா, எந்த கோவில்களில் நாம் கிரிவலம் போனாலும் போகலைனாலும் திருவண்ணாமலையில் நாம் ஏன் கிரிவலம் போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். திருவண்ணாமலை அப்படின்னா கிரிவலத்துக்கு மிகவும் உகந்த ஒரு இடம். அருணாச்சல மலையை சுற்றி வந்து பக்தர்கள் நடந்து செல்றதுனால கிரிவலம், இதை வந்து கிரி பிரதட்சணையும் வந்து கூறலாம். இது வந்து முழு நிலவு நாட்களில் வந்து குறிப்பாக ஏராளமான பக்தர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து மலையை வலம் வருவாங்க. இந்த பாதையில் வந்து அஷ்டலிங்கங்கள் அப்படின்லாம் அழைக்கப்படுற 8 முக்கிய சிவலிங்க தலங்கள் வந்து இருக்குது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம், இந்த லிங்கங்கள் எல்லாம் வந்து இதில் அடங்கும். கிரிவலம் அப்படின்றது பக்தர்களுக்கு ஒரு வழிபாட்டு நடைப்பயணமாக மட்டும் இல்லாமல் மனசை அமைதிப்படுத்துகிற ஆன்மீக அனுபவமாகவும் வந்து கூறப்படுது. கார்த்திகை தீபம்
கார்த்திகை தீபம் வந்து ஏன் இங்கே திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் நடைபெற இந்த திருவிழா வந்து முக்கியமான நிகழ்வாக அருணாச்சல மலையின் உச்சியில் மிகப்பெரிய தீபம் வந்து ஏற்றப்படுது. பக்தர்களின் நம்பிக்கையில் வந்து இது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை வந்து நினைவுபடுத்துகிற ஒரு அடையாளம். அந்த தீபத்தை வந்து தரிசிப்பதற்காக தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து, இந்தியாவில் பல இடங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் திருவண்ணாமலை நகரமே ஒரு பெரிய ஆன்மீக நகரமாக வந்து மாறிடும். நம்ம எல்லோருக்குமே தெரியும் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்திற்கு எவ்வளோ ஒரு விசேஷம் என்று. அருணகிரிராமன் வந்து நாதர்லேருந்து ரமண மகரிஷி வரைக்கும் வந்து இந்த கோவில்களில் வந்து வந்தாங்க அப்படின்ற வரலாறு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அருணகிரிநாதர் இது போன்ற பக்தி புலவர்கள்லாம் வந்து இந்த தலத்தில் ரொம்ப பெருமையாக வந்து தங்களோட பாடல்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும் கிடையாது, சிவபெருமானுக்கும் நிறைய பாடல்கள்லாம் பாடி அந்த கோவில்களுக்கு நிறைய பெருமைகள்லாம் சேர்த்துருக்காரு. அதே போல் நவீன காலத்தில் வந்து ரமண மகரிஷியும் திருவண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஆன்மீக தொடர்புடைய கோவில்களாக எல்லாத்தையுமே வந்து வந்திருக்கு. இதனால தான் திருவண்ணாமலை அப்படின்றது கோவில் தரிசனத்திற்கு மட்டும் வர்ற இடமாக இல்லாமல் தியானம், ஆன்மீகம், தேடல், சுய விசாரணை இது போன்ற எல்லாத்துக்குமே வந்து மக்களை தேடி வரக்கூடிய ஒரு புனித தலமாக வந்து மாறி வந்துட்டுருக்கு. அதே போல் திருவண்ணாமலையில் நம்ம நிறைய சிறப்புகள் இருக்குது. திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா, அதுவும் குறிப்பாக பௌர்ணமி அப்போ போயிட்டு வந்தோன்னா நிறைய விசேஷம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையுடைய வரலாறு பற்றி இந்த பதிவு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவபக்தர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை பற்றி தெரியாதவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு திருவண்ணாமலையினுடைய வரலாறுகள் பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கம், ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். இது வந்து கோயில் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு புராணத்தோட நினைவு, சோழர்களோட கல்வெட்டு, அது மட்டும் கிடையாது, விஜயநகர மன்னர்களோட கட்டிடக்கலை, நம்ம தமிழர்களுடைய சிற்பக்கலை, நாயன்மார்களுடைய பக்தி, அதே போல் அருணகிரிநாதருடைய திருப்புகழ், ரமண மகரிஷியுடைய ஆன்மீக பயணம், இது எல்லாம் வந்து தன்னோட வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக வரலாற்று மரபு கொண்ட கோயில் தான் வந்து இந்த திருவண்ணாமலை. உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்கள் இது வரைக்கும் திருவண்ணாமலை போயிட்டு வந்ததே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, திருவண்ணாமலை செல்கிற வாய்ப்பு கிடைச்சா அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செஞ்சு அந்த மலையை பார்த்து அண்ணாமலையருடைய அருளை நீங்கள் பெறணும்னு சொல்லி என்னுடைய மனசார நான் வேண்டிக்கிறேன். மனசிற்கு ஒரு தனி அமைதி வந்து கிடைக்கும். பக்தர்களோட அனுபவங்களையும் வந்து நிறைய வந்து கூறுறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே போல் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.